ஒரு நிறுவனம் நல்ல முறையில இயங்கி பொதுமக்கள்கிட்ட பெறக்கூடிய புகழ் தான் அதனுடைய நற்பெயர். மற்ற சொத்துக்களை போலவே நற்பெயரும் ஒரு சொத்து தான். மற்ற சொத்துக்களை கண்ணால பார்க்க முடியும், தொட்டு உணர முடியும். ஆனா நற்பெயர் ஒரு புலனாகா சொத்து. மற்ற சொத்துக்களை மதிப்பிடுவது போலவே நற்பெயரை மதிப்பிட வேண்டி வரும். அந்த நற்பெயரை மதிப்பிடுறதுக்காக ஒரு 6 மெத்தட் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்க முறை சாதாரண சராசரி லாப முறை. சராசரி லாப முறையிலே 2 இருக்குது. ஒன்று சாதாரண சராசரி லாப முறை, இன்னொன்று கூட்டு சராசரி லாப முறை. எடுத்துக்காட்டு 1. ஒரு நிறுவனத்தின் கடந்த 5 ஆண்டுகளின் லாபங்கள் பின்வருமாறு. 2014 4000, 2015 3000, 2016 5000, 2017 4500, 2018 3500. 5 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். நற்பெயரின் மதிப்பை கணக்கிடணும்னு கேட்டிருக்காங்க. சாதாரண சராசரி லாப முறையில நற்பெயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை. சராசரி லாபத்தை கொள்முதல் ஆண்டுகளோட எண்ணிக்கையால பெருக்கணும்னாக்கா நம்மளால நற்பெயருடைய மதிப்பை கண்டுபிடிச்சிட முடியும். இந்த கணக்குல சராசரி லாபம் டைரக்டா கொடுக்கல, கொள்முதல் ஆண்டுகளோட எண்ணிக்கையை கொடுத்திருக்காங்க. 3 ஆண்டுகள் கொள்முதல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சராசரி லாபம் நம்ம கண்டுபிடிக்கணும். சராசரி லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. இங்க 5 வருஷத்துக்கான லாபங்கள் கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் கூட்டணும்னாக்கா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் மொத்த லாபம். 1 2 3 4 5 5 ஆண்டுகளுக்கான சராசரி லாபம் கொடுத்திருக்காங்க. இப்போ ஆண்டுகளின் எண்ணிக்கை அப்படிங்கிற இடத்துல நம்ம 5ன்னு போட்டுக்கணும். ஐந்து ஆண்டுகளுடைய லாபத்தையும் கூட்டணும்னாக்கா 20,000 வருது. வகுத்தல் 5, 5ஆல வகுத்தோம்னாக்கா 4000. நீங்க கால்குலேட்டர்ல இதை ஈஸியா கூட்டி வகுத்து போட்டுடலாம். அவளுக்கு இப்ப 4000 கிடைச்ச ஆன்சர் சராசரி லாபம் தான். இனிமேதான் நம்ம நற்பெயரோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். மீண்டும் ஒரு தடவை ஃபார்முலாவை எழுதிக்கலாம். சராசரி லாபம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 4000. கணக்குல கொள்முதல் ஆண்டுகளோட எண்ணிக்கை 3ன்னு கொடுத்திருக்காங்க. நற்பெயரோட மதிப்பு 12,000. பயிற்சி 1.
ஒரு நிறுவனத்தின் கடந்த 5 ஆண்டுகளின் லாபங்கள் பின்வருமாறு: 2014 ரூபாய் 10,000, 2015 11,000, 2016 12,000, 2017 13,000, 2018 14,000. 5 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் 2 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். 5 ஆண்டுகள் சராசரி லாபத்தினா இந்த 5 ஆண்டையும் நம்ம கூட்டி சராசரி லாபம் கண்டுபிடிக்க போறோம். அதுதான் இந்த 5. இதை கொள்முதல் ஆண்டுகள்னு நினைச்சுக்க கூடாது. இங்க கொடுத்துருக்காங்க 2 ஆண்டுகள் கொள்முதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கொள்முதல் ஆண்டுகளோட எண்ணிக்கை. நற்பெயருக்கு ஃபார்முலா எழுதியாச்சு. சராசரி லாபம் என்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. நம்மளுக்கு சராசரி லாபம் தெரியாது, அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கணும். சராசரி லாபத்துக்கான ஃபார்முலா எழுதியாச்சு. மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. ஒன்று, 2, 3, 4, 5 5 ஆண்டுகளுடைய லாபம் எழுதியிருக்கோம். அதனால ஆண்டுகளோட எண்ணிக்கை 5. நடுவுல எல்லாம் பிளஸ். 5 ஆண்டுகளுடைய லாபத்தையும் கூட்டணும்னாக்கா 60,000. அது 5ஆல வகுத்தோம்னாக்கா 12,000. 12,000 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது சராசரி லாபம். மீண்டும் ஒரு தடவை ஃபார்முலா எழுதிக்கலாம். நற்பெயருக்கான ஃபார்முலாவை சராசரி லாபம் 12,000. கொள்முதல் ஆண்டுகளோட எண்ணிக்கை 2. பன்னெண்டாயிரத்தை 2ஆல பெருக்கணும்னாக்கா 24,000. 24,000 நம்மளுக்கு கிடைச்சதுதான் நற்பெயரோட மதிப்பு.